ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் 6 பார்க்கலாம். திரைமொழி, இது வந்து ஒரு உரைநடை. அடுத்து கவிதைகள், நகுலன், சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், மெய்ப்பாட்டியல், தொல்காப்பியர். அப்புறம் நடிகர் திலகம், பாலச்சந்திரன், சுள்ளிக்காடு, காப்பி இலக்கணம். திரைமொழி ஃபஸ்ட்டு பார்க்குறோம். திரைப்படம் பிறந்தது யாரால் அப்படின்னா லூமியர் சகோதரர்களால். விடுதியின் பெயர் கிரான் கபே. திரைப்படம் ரயிலின் வருகை. இது அந்த கதையில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர். அசையும் உருவங்களை கொண்டு படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். திரைப்படம் என்னும் விந்தையினை உலகிற்கு அளித்தவர்கள் லூமியர் சகோதரர்கள். திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என கண்டுபிடித்தவர் ஜார்ஜ் மிலி. திரைப்படத்தில் கதை நகர்வுக்கு உதவுவது காட்சி. காட்சியினை மங்கலாக காட்டுவது காட்சி மறைவு. இருட்டாக இருந்து பின் வெளிச்சமாக மாறி முழு காட்சியும் வெளிப்படுவது காட்சி உதயம். ஒரு காட்சி மறையும் போதே அடுத்த காட்சி தெரிய தொடங்குவது கலவை அல்லது கூட்டு. திரைப்படம் என்பது முப்பரிமாண கலை. சார்லி சாப்ளின் லண்டனில் பிறந்தவர். திரை வாய்ப்பை அவர் பெற்றது அமெரிக்காவில். லிட்டில் ட்ராம்ப் என அழைக்கப்படுபவர் சார்லி சாப்ளின். பேசா பட நாயகன் சார்லி சாப்ளின். வறுமை மிக்க தன் வாழ்வை தி ஹிட் என்ற வெற்றி படமாக்கியவர் சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளின் எவ்வாறு அழைக்கப்படுறார் அப்படின்னா லிட்டில் ட்ராம்ப், பேசா பட நாயகன். வறுமை மிக்க தன் வாழ்வை தி ஹிட் என்ற வெற்றி படமாக்கியவர் சார்லி சாப்ளின். யுனைடெட் ஆர்டிஸ்ட் என்ற பட நிறுவனத்தை தொடங்கியவர் சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளினின் காவிய படங்கள் தி கோல்ட் ரஷ், தி சர்க்கஸ். சார்லி சாப்ளின் சிட்டி லைட்ஸ் என்ற படத்தை எடுத்து எதிரிகளின் வாய்களை அடைத்தார். எந்த படத்தை எடுக்கும்போது ஒரு எதிரிகளின் வாய்வை அடைத்தார் அப்படின்னா சிட்டி லைட்ஸ். 3 ஆண்டு உழைப்பில் வெளியிடப்பட்டது மாடர்ன் டைம்ஸ். தொழில் மைய கேடுகளை விமர்சனம் செய்த படம் மாடர்ன் டைம்ஸ். பொது உடைமையாளர் என்ற முத்திரையினை பெற்றவர் சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளினின் சாதனை படம் தி கிரேட் டிக்டேட்டர் 1940. ஹிட்லர் புகழேனில் ஏறிக்கொண்டிருந்த காலத்தில் அவரை விமர்சித்த முதல் படம் தி கிரேட் டிக்டேட்டர். தி கிரேட் டிக்டேட்டர் கூறுவது மனித குலத்திற்கு தேவை போர் அல்ல, நல்லுணர்வும் அன்பும் தான். நம் கண்கள் அகன்ற கோணத்தை தேர்வு செய்வது மீ சேய்மை காட்சி துணிப்பு. பொருட்கள் அசைவதை தொலைவிலிருந்து பார்த்து பதிவு செய்வது சேய்மை காட்சி துணிப்பு. தெருவில் நடந்து வரும் காட்சி நடுக்காட்சி துணிப்பு. அம்மாவின் முகத்தை பார்ப்பது அண்மை காட்சி துணிப்பு. செருப்பை கழற்றி விடுவது மீ அண்மை காட்சி துணிப்பு. 1 மணி நேர பயணத்தை 20 நொடிகளில் உணர்த்துவது காட்சி மொழி. தென்னிந்திய சினிமா தொழிலில் தோன்றியது படங்காட்டுதல் மூலம். பிரெஞ்சு டுபானிடமிருந்து ப்ரொஜெக்டரையும் சில துண்டு படங்களையும் ரூபாய் 2500க்கு வாங்கியவர் சாமி கண்ணு. அவருடைய மனைவியினுடைய வைர மாலையை விற்று. காட்சிகளை பொருத்தமான வகையில் சேர்ப்பது பட தொகுப்பு. செம்மறியாட்டு காட்சி மாடர்ன் டைம்ஸ் திரைப்படத்தில் வரும் 1936. காட்சிகளை மாற்றி மாற்றி வைத்து வெவ்வேறு காட்சிகளை உருவாக்குதல் குலஷோ விளைவுன்னு சொல்லுவாங்க. உணர்வுகளை வெளிக்கொணர பின்னணி இசை. கர்நாடகா ஹக்கோடு சிற்றூர் மக்கள் திரைப்படம் பார்த்ததே இல்லை. கர்நாடகாவில் ஹக்கோடு அப்படிங்கிற சிற்றூர் மக்கள் திரைப்படம் பார்த்ததே இல்லை. எனவே 1977 உலகில் முதல் விருது பெற்ற திரைப்படங்கள் அங்கு 6 நாட்கள் திரையிடப்பட்டன. அந்த ஹொக்கோடு மக்கள் திரைப்படம் பார்த்தது இல்லைல்ல, அதனால் 1977 உலகில் முக்கிய விருது பெற்ற படங்கள் அங்கே 6 நாள் திரையிட்டாங்க. தி கிரேட் டிக்டேட்டர் படத்தில் ஹிட்லரை உருவகப்படுத்திய கதாபாத்திரம் ஹென்கோல். இந்த பாடம் திரைமொழி திரு அஜயன் பாலாவின் கட்டுரையினை அடிப்படையாக கொண்டது. திரைப்பார்வை சுஜாதா செழியன், அம்சன் குமார், அவங்க 3 பேரும் சேர்ந்து எழுதினது அந்த பாடம். நாடகத்தின் குழந்தை தான் திரைப்படம். நாடகத்தை ஒற்றை கோண கலை என்பர். கதை சொல்லி அப்படின்னா யாருன்னா நரேட்டர். அடுத்து ஒரு கவிதை நகுலன். பாடப்பகுதி நகுலன் கவிதைகள் இடம்பெற்றது. பிறப்பு அவர் கும்பகோணம். நகுலன் அப்படின்னா அவருடைய இன்னொரு பேர் டி.கே. துரைசாமி. அவர் வாழ்ந்தது கேரள மாநிலம் திருவனந்தபுரம். ஆனால் அவர் பிறந்தது கும்பகோணம். பட்டம் தமிழ் இங்கிலீஷில் முதுகலை பட்டம் பெற்றிருக்காரு. புது கவிதை மூலம் வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை நறுக்கென்று கூறியவர் நகுலன். புது கவிதை மூலம் வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை நறுக்கென்று கூறியவர் நகுலன். கவிதைகள், இவர் எழுதிய கவிதைகள் பார்த்தோம்னா 3, 5, ஸ்ருதி, வாக்கு மூலம், நாய்கள், கண்ணாடியாகும் கண்கள். இவர் எழுதிய கவிதைகள், நகுலன் எழுதிய கவிதைகள் 3, 5, ஸ்ருதி, வாக்கு மூலம், நாய்கள், கண்ணாடியாகும் கண்கள். இவர் எழுதிய புதினங்கள் மொத்தம் 7.
பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் நகுலன். அடுத்து சிலப்பதிகாரம் ஒரு பாடல் இருக்குது, அதனுடைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அப்புறம் புகார் காண்டம், அரங்கேற்று கதை. புரி குழல் அப்படின்னா சுருண்ட கூந்தல். களை மூங்கில், கண் கணு, விரல் விரல் அப்படின்னா ஆடவர் கை பெருவிரல். உத்தர பலகை மேலிடும் பலகை. பூதர் ஐம்பூதங்கள். ஓவிய விதானம் ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல். நித்திலம் முத்து. விருந்து புதுமை மன்னிய கழுவிய. நாவலம் பொலம் சாம்பூதனம் என்னும் ஒரு உயர் வகை பொன். தலைக்கோல் நாடக கணிகையர் பெரும் பட்டம். ஓடை முகப்படாம். அரசு ஊவா பட்டத்து யானை. பரசினர் வாழ்த்தினர். பல்லியம் இன்னிசை கருவி. குயிலுவ மாக்கள் இசைக்கருவிகள் வாசிப்போர். தோரிய மகளிர் ஆடலில் தேர்ந்த பெண்கள். வாரம் தெய்வப்பாடல். ஆமந்திரிகை இடக்கை வாத்தியம். இலை பூங்கோதை அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை. களஞ்சு ஒரு வகை எடை அளவு. மடந்தை மாதவி. ஆடல் கற்பதற்கான சடங்கு மாதவி 5 ஆண்டில். ஆடல் கலை பயின்றது எத்தனை வருஷம் அப்படின்னா 7 வருஷம். ஆடல் எப்போ அரங்கேற்றினாங்க அப்படின்னா 12ஆம் வயதில். ஆடல் கற்பதற்கான சடங்கு 5வது ஆண்டில் செய்வாங்க. ஆடல் கலை பயில்வது 7 வருஷம். ஆடல் கலை அரங்கேற்றம் 12ஆம் வயதில். அரங்கம் அமைக்க மூங்கில்கள். மூங்கில் கை பெருவிரலில் 24 அளவினை கொண்டது. 7 கோல் அகலம், 8 கோல் நீளம், 1 கோல் உயரம். அந்த மாதிரி தான் அரங்கம் அமைச்சாங்க. 7 கோல் அகலம், 8 கோல் நீளம், 1 கோல் உயரம். உத்தர பலகை தரை பலகை இடையே இடைவெளி 4 கோல். 2 வாயில்கள் வச்சுருந்தாங்க. மேல் மாடத்தில் ஐம்பூதங்களின் சித்தரிப்பு இடம்பெற்றிருந்துச்சு. தூண்களின் நிழல் நாடக அரங்கில் விழாமல் இருப்பதற்காக நிலை விளக்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. மேடையின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்துக்கு செல்ல முகத்திரை. மேடையின் 2 புறத்திலிருந்தும் நடுவில் ஒன்றோடொன்று பொருந்துமாறு பொறு முகத்திரை அமைச்சிருந்தாங்க. மேடையின் மேலிருந்து வேண்டும் போது கீழே இறங்கும் வகையில் கறந்து வரல் திரை. கீழே இறங்கி வர்றதுக்கு கறந்து வரல் திரை. அரங்கம் முழுவதுமே முத்து மாலைகள். அரங்கேற்றத்தை வெற்றிகரமாக முடிக்கும் ஆடல் மகளுக்கு அளிக்கப்படுவது தலைக்கோல். வெண்கொற்ற குடையின் காம்பில் செய்யப்படுவது தான் தலைக்கோல். தோற்ற மன்னனிடமிருந்து பறிக்கப்பட்ட வெண்கொற்ற குடை. அந்த வெண்கொற்ற குடை யார்கிட்டருந்து வாங்கினதுன்னா தோற்று போன மன்னனிடமிருந்து பறிக்கப்பட்டது தான் வெண்கொற்ற குடை. காம்பின் கணுக்களை நவ மணிகளால் இழைத்து கணுக்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் சாம்பூநதம் என்னும் பொன் தகட்டை வலம்புரியாகவும் இடம்புரியாகவும் சுற்றி அதை கோலாக்குவர். இந்த சாம்பூதனம் அப்படிங்கிற பொன் தகட்டை என்ன பண்ணுவாங்கன்னா வலம்புரியாகவும் இடம்புரியாகவும் அந்த கோலில் சுற்றி அதை கோலாக்குவாங்க. இந்திரனின் மகன் சயந்தன் என அந்த கோலை நினைத்து மந்திர விதியினாலே வழிபாடு செய்வாங்க. அந்த கோலை அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்திரனின் மகன் சயந்தன் அப்படின்னு அந்த கோலை நினைத்து மந்திர விதியினாலே வழிபாடு செய்வார். அந்த கோலை புண்ணிய நதிகளில் இருந்து பொற்குடங்களில் முகர்ந்து வந்த நீரால் நீராட்டுவார்கள். பின்னர் பொன்னாலான பூன் முகப்படாத்தை கொண்டிருக்கும் பட்டத்து யானையின் கையில் அதை வாழ்த்தி தருவார்கள். பட்டத்து யானை தேரை வலம் அதன் மேல் உள்ள கவிஞரிடம் அதை கொடுக்கும். அந்த கோலை கொடுக்கும். கவிஞன் அதை ஆடல் அரங்கில் வைப்பான். மாதவி போய் நின்ற இடம் வலக்காலை முன்வைத்து பொறுமுக எழினிக்கு நிலையிடனான வலத்தூண் அருகே போய் நின்னாங்க. அந்த அரங்கேற்றம் நிகழும்போது மாதவி எங்கே போய் நின்னாங்க அப்படின்னா வலக்காலை முன்வைத்து பொறுமுக எழினிக்கு நிலையிடனான வலத்தூண் அருகே. இடத்தூணில் நின்றவர்கள் யாருன்னா தோரிய மகளிர். அவங்க யார் அப்படின்னா அரங்கேற்றம் முடித்தவர்கள், தேறியவர்கள். பாடல்கள் ஓரொற்று வாரம் ஈரொற்று வாரம் என தெய்வ பாடல்கள் அங்கே பாடப்பட்டன. குழலின் வழியே நின்றது யாழிசை. யாழிசைக்கு ஏற்ப ஒலித்தது தன்னும்மை ஆகிய மத்தளம். தன்னுமையோடு இயைந்து ஒலித்தது முழவு. மாதவி பெற்ற பட்டம்தான் தலைக்கோலி. நாடக கணிகையருக்கு பரிசு இவ்வளவு என நூல் விதித்த முறைமைப்படி 1008 களஞ்சு பொன்மாலையினை மன்னனிடமிருந்து பரிசாக பெற்றாள். ஆடலும் பாடலும் எண்ணும்மை. தொல் நெறி பண்பு தொகை. தலைக்கோல் தலை கூட்டல் கோல். யாழின் வகைகள் பார்க்குறோம். 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். 17 நரம்புகளை கொண்டது மகரையாழ். 16 நரம்புகளை கொண்டது சகோடையாழ். 7 நரம்புகளை கொண்டது செங்கோட்டியாழ். 21 நரம்பு பேரியாழ், 17 நரம்பு மகரையாழ், 16 நரம்பு சகோடையாழ், 7 நரம்பு செங்கோட்டியாழ். தமிழரின் கலை பண்பாடு நாகரிகம் முதலியவற்றை உள்ளடக்கிய ஒரு கருவூலம்தான் சிலப்பதிகாரம். அரசக்குடி அல்லாதவர்களை காப்பியத்தின் தலைமக்களாக வைத்து பாடியதால் இந்த சிலப்பதிகாரத்தை நம்ம குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம். புகார், மதுரை, வஞ்சு காண்டங்கள் முறையே சேர சோழ பாண்டியர்களை பற்றியது என்பதால் இதை மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிலப்பதிகாரத்தில் மூவேந்தர்களை பற்றியும் கூறப்பட்டிருக்குது. அதனால் மூவேந்தர் காப்பியம். பெண்ணை முதன்மைப்படுத்தியதால்
அரசனை எதிர்த்து அவள் வழக்காடியதால் இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா புரட்சி காப்பியம் சொல்கிறோம். இயல், இசை, நாடகம் ஆகிய உட்கூறுகள் இதில் இடம்பெற்றிருக்கிறதுனால இதை முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம். செய்யுளாகவும் உரைநடையாகவும் பாடலாகவும் பாடப்பட்டிருக்கிறதுனால இதை உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்கிறோம். வேறு சில பெயர்கள் பொதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம். சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று குறிப்பிட்டவர் பாரதியார். சேரனின் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று குறிப்பிட்டவர் பாரதியார். செங்குட்டுவன் தான் தன் தம்பி என்று குறிப்பிட்டவர் இளங்கோவடிகள். அடுத்து மெய்ப்பாட்டியல் தொல்காப்பியர். சொற்கேட்டார்க்கு பொருள் கண் கூடாதல் தொல்காப்பிய உரையாசிரியரான பேராசிரியர் சொன்னது. சொற்கேட்டார்க்கு பொருள் கண் கூடாதல் தொல்காப்பிய உரையாசிரியரான பேராசிரியர். கவி கண் காட்டும் என்று குறிப்பிட்டவர் பேராசிரியர். நகைனா சிரிப்பு, இழிவரல் அப்படின்னா சிறுமை, மருட்கை வியப்பு, பெருமிதம் பெருமை, வெகுளி சினம், உவகை மகிழ்ச்சி. மெய்ப்பாடுகள் எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். நகை, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை இதெல்லாமே என்னென்னா தொழிற்பெயர்கள். நகையை நம்ம எப்படி பிரிப்போம்னா நகு கூட்டல் ஐ, மருட்கை மருள் கூட்டல் கை, வெகுளி வெகுள் கூட்டல் ஈ. இந்த பாடப்பகுதி தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் மெய்ப்பாட்டியல். தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழ் மொழியின் அமைப்பை விதிகளாக்கி விளக்குவதோடு தமிழ் கவிதையியலின் நுட்பங்களையும் பேசுவது தொல்காப்பியம். கவிதைகளுக்கான பொருண்மை உறுப்புகள், உத்திகள், அழகு ஆகியவற்றை சிறப்புற எடுத்தியம்போது தொல்காப்பியம். தொல்காப்பியம் முழுமைக்குமே உரை எழுதியவர் யாருன்னா இளம்பூரணர். ஒல்கா பெரும்புகள் தொல்காப்பியன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நடிகர் திலகம் அப்படிங்கிற கதை. இது எழுதினது பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு. தென்னிந்திய திரைப்பட நடிப்பு சக்கரவர்த்தி மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சிவாஜியை சந்தித்தது எப்போ அப்படின்னா அவர் 1986 ருதுபேதம் திரைப்படத்தில் 50ஆம் நாள் விழாவில். என்னை போல் சிவாஜி நடிப்பார், ஆனால் என்னால் சிவாஜி போல் நடிக்க முடியாது அப்படின்னு சொன்னது யாருன்னா மார்லன் பிராண்டோ, ஹாலிவுட் நடிகர். என்னை போல் சிவாஜி நடிப்பார், ஆனால் சிவாஜி போல் என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொன்னது யாருன்னா ஹாலிவுட் நடிகர் மார்லன் பிராண்டோ. ஊழி தாண்டவமாடும் ருத்ரன். கவச குண்டலம் கொடுத்த கர்ணன். கால மேகத்தில் கவிதை ததும்பச் செய்த கவிகுலகுரு காளிதாசன். அமிழ்து தமிழ்மொழியின் உன்னத கவி பாரதி. தமிழ் மண்ணின் வீரதீர சந்ததி வீரபாண்டிய கட்டபொம்மன். சோழ குலோத்துங்க சூரியன் ராஜராஜ சோழன். நான் ஒரு மலையாள கவிஞன் என்று ராஜீவ்நாத் அறிமுகப்படுத்துகிறார். அந்த கதையில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் ராஜீவ்நாத். சிவாஜி கணேசன் பிறந்த ஊர் எதுனா விழுப்புரம். இவருடைய இயற்பெயர் சின்னையா கணேசன். தனது தந்தையினை முதலில் இவர் பார்த்தது 9 வயதில். நாடக கம்பெனியில் இவர் எப்போ சேர்ந்தார் அப்படின்னா 5 வயதிலே சேர்ந்துட்டார். இளம் வயதிலேயே தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த நடிகர் என்று பெயர் எடுத்தவர் சிவாஜி. அண்ணாதுரையின் நாடகத்தில் சத்ரபதி சிவாஜியாக வேடமேற்று நடித்தார். கணேசனுக்கு சிவாஜி கணேசன் என்று பெயர் சூட்டியவர் யாருன்னா பெரியார். அவருடைய பெயர் என்ன? கணேசன் சின்னையன். ஆனால் அவருக்கு சிவாஜின் பெயர் சூட்டியவர் பெரியார். முதலில் ஏவிஎம் ஸ்டுடியோ பராசக்தி திரைப்படத்தில் நடிக்க அவர் நடிக்கிறாரு. அதில் மிகப்பெரிய வெற்றி. உலக பிரசித்தி பெற்ற கதாநாயகனாக மாற்றியது வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தின் மூலமாக. கட்டபொம்மன் நாடகம்தான் பிரமாதம், படம் ஒன்றுமே இல்லை என்று கூறியவர் சிவாஜி. கட்டபொம்மன் நாடகம் பிரமாதம், ஆனால் படம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சிவாஜி கணேசனின் விருதுகள் பார்த்தோன்னா ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் கெய்ரோ சிறந்த நடிகருக்கான விருது, கலைமாமணி விருது, பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது, செவாலியர் விருது, தாதா சாஹேப் பால்கே விருது. ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு ஸ்ரீகண்டன் சாகேதம், கஞ்சன சீதா, லங்காலட்சுமி என 3 நாடகங்கள் எழுதியிருக்கிறார். லங்காலட்சுமியின் ராவணன் வசனம் முழுவதும் பாலன் பார்க்காம சொல்வான் என்று என்னை பற்றி கூறியவர் ஜான்பால். லங்காலட்சுமியில் ராவணன் வசனம் முழுவதையும் பாலன் பார்க்காமலே சொல்லுவான் அப்படின்ட்டு என்னை பற்றி கூறியவர் ஜான்பால் அப்படின்னு சொல்கிறாரு. ராவண வேடத்தில் நீங்கள் நடித்தால் நன்றாக இருக்கும், ராவணனுடைய வேடத்தில் நீங்கள் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ராஜீவ்நாத்திடம் சிவாஜி சொல்கிறாரு. தென்னிந்திய நடிப்பு சக்கரவர்த்தி, தமிழ்நாட்டின் பெருமையின் புகழ்கொடி சிவாஜி கணேசன். இந்த பாடப்பகுதி மலையாள கவிஞர் நடிகர் பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு எழுதிய சிதம்பர ஸ்மரண என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு எர்ணாகுளம் மகாராஜா கல்லூரியில் ஆங்கிலத்தில் பட்டம் பெற்றவர். பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு இவரின் சிதம்பர ஸ்மரண என்ற நூலை KV சைலஜா சிதம்பர நினைவுகள் என்ற தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு அவர் என்ன பண்ணுறாருன்னா சிதம்பர ஸ்மரண அப்படிங்கிறது அதை இருக்கிற நூலை என்ன பண்ணுறாங்கன்னா KV சைலஜா சிதம்பர நினைவுகள் அப்படிங்கிற தலைப்பில் தமிழில் மொழிபெயர்க்கிறாங்க. அடுத்து காப்பிய இலக்கணம். காப்பியத்தை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்? எப்பிக்.
இது எப்போஸ் என்ற கிரேக்க சொல்லிலிருந்து தோன்றியது. எப்போஸ் அப்படின்னா என்ன, சொல் அல்லது பாடல் அப்படின்னு சொல்லுவோம். இது வடமொழியில் காவியம் அப்படின்னு சொல்லுவோம். காப்பியம், காப்பு கூட்டல் இயம், மரபை காப்பது, இயம்புவது, வெளிப்படுத்துவது, மொழியினை சிதையாமல் காப்பது. பெருங்காப்பிய நூல் வகைகள் குறிக்கப்பட்டுள்ளது பஞ்சகாப்பியம், பஞ்சகாவியம் ஆகிய சொற்றொடர்களில். நன்னூலுக்கு உரை எழுதிய மயிலைநாதர் தம் உரையில் பெருங்காப்பியம், ஐம்பெரும் காப்பியம் என்ற சொற்றொடரை குறிப்பிட்டுள்ளார். நன்னூலுக்கு உரை எழுதிய மயிலைநாதர் தம் உரையில் ஐம்பெரும் காப்பியம் என்ற சொற்றொடரை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் விடு தூது பாடிய புலவர் அந்த நூலில் பஞ்சகாப்பியம் என்னும் சொற்றொடரை குறிப்பிட்டுள்ளார். பெருங்காப்பியம் 5 என குறிப்பிட்டு அவற்றின் பெயர்களையும் வழங்கியுள்ளது பொருள் தொகை நிகண்டு திருத்தணிகை உலா. சிறு காப்பியங்கள் 5 என்று வழங்கும் வழக்கம் சீவை தாமோதரனார் காலத்திற்கு முன்பே இருந்துள்ளது என்பது அவர் பதிப்பித்த சூளாமணி பதிப்புரை 1895 மூலம் நாம் அறியலாம். காப்பியத்தை குறிக்கும் பிற பெயர்கள்: பொருள், தொடர்நிலை செய்யுள், கதை செய்யுள், அகலகவி, தொடர் நடை செய்யுள், விருத்தச் செய்யுள், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள், மகாகாவியம். காப்பிய சிற்றுறுப்புகள் காதை, சருக்கம், இலம்பகம், படலம். பேருறுப்பு அல்லது பெரும் பிரிவு தான் காண்டம். காதை அப்படிங்கிறது எதுலெல்லாம் வருதுன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. சருக்கம் சூளாமணி, பாரதம். இலம்பகம் சீவக சிந்தாமணி. படலம் கந்தபுராணம், கம்பராமாயணம். காண்டம் சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், காண்டம். வடமொழியில் காவிய தரிசனம் என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அணி இலக்கண நூல்தான் தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரத்தில் பெருங்காப்பியம், சிறுங்காப்பியம் என்று இரு வகையாக பிரிக்கப்பட்டு காப்பிய இலக்கணம் கூறப்பட்டுள்ளது. ஒரே வகை செய்யுளாலும் பல வகை செய்யுளாலும் அமைவதுதான் காப்பியங்கள். பாவிகம் என்பது காப்பிய பண்பே. தண்டி நூற்பா. அணி இலக்கணத்தை கூறும் நூல்களுள் முதன்மையானது தண்டி அலங்காரம். தண்டி அலங்கார செய்யுள் வகைகளை கூறுவது முத்தகம், குலகம், தொகைநிலை, தொடர்நிலை. தண்டி அலங்கார செய்யுள் வகைகளை கூறுவது முத்தகம், குலகம், தொகைநிலை, தொடர்நிலை. இந்த 4இல் தொடர்நிலை என்பது காப்பியத்தை குறிக்கும். ஒரு பாடலையும் மற்றொரு பாடலையும் சொல்லாலும் பொருளாலும் தொடர்பு ஏற்படுத்தும் செய்யுள் வகையை குறிப்பது தொடர்நிலை. 2 வகை: பொருள் தொடர்நிலை, சொல் தொடர்நிலை. பொருள் தொடர்நிலை சிலப்பதிகாரம், கம்பராமாயணம். பொருள் தொடர்நிலையில் எதெல்லாம் வரும்னா சிலப்பதிகாரம், கம்பராமாயணம். சொல் தொடர்நிலை அந்தாதி இலக்கியங்கள். விருத்தம் சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம். பாட்டும் உரைநடையும் கலந்து பல்வகை செய்யுள்களில் அமைந்தது சிலப்பதிகாரம். குறுங்காவியம் அல்லது குறுங்காப்பியங்கள் இதெல்லாம் எழுதுனது பார்த்திங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. பாரதி பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு. பாரதிதாசன் பாண்டியன் பரிசு, தமிழச்சியின் கத்தி, இருண்ட வீடு, எதிர்பாராத முத்தம், சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், வீரத்தாய், புரட்சிக்கவி. இதெல்லாம் குறுங்காப்பியங்கள். கவியோகி சுத்தானந்த பாரதியார் எழுதிய பாரத சக்தி மகாகாவியம். புலவர் குழந்தை எழுதிய ராவண காவியம். இதெல்லாம் குறுங்காப்பியங்கள். கவிமணி எழுதிய மருமக்கள் வழி, மான்மியம். கண்ணதாசன் எழுதிய ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி, ஏசு காவியம். காப்பியத்தில் 18 உறுப்புகள் இயற்கை வர்ணனைகளாக அமைய வேண்டும். பெருங்காப்பியத்திற்குரிய 4 வகை உறுதிப் பொருட்களும் பிற உறுப்புகளும் முதன்மையாக அமையப்பெற்று விளங்கும் காப்பியம் சீவக சிந்தாமணி. அறம், பொருள், இன்பம், வீடு இந்த 4 நூல் ஒன்றோ இரண்டோ குறைந்து வந்தால் அது சிறுங்காப்பியம். காப்பியத்தின் பண்பை பாவிகம் என்று குறிப்பிடுவது தண்டி அலங்காரம். காப்பியத்தின் கவிஞன் வலியுறுத்த விரும்பும் அடிப்படை கருத்து பாவிகம். பிறனில் விளைவோர் கிளையோடும் கெடுப, கம்ப ராமாயண பாவிகம். பிறனில் விளைவோர் கிளையோடும் கெடுப, கம்பராமாயண பாவிகம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், சிலப்பதிகார பாவிகம். ஒரு மொழியின் வளத்தை புலப்படுத்துவது காப்பியங்கள். காப்பியத்தில் எண்வகை சுவை அமைதல் வேண்டும். சருக்கம், இலம்பகம், பரிச்சேதம் போன்ற உட்பிரிவில் ஒன்றை பெற்றிருக்க வேண்டும். மொழியினை ஆள்வோம் வைமு கோதை நாயகி. அவங்கள பற்றி வைமு கோதை நாயகி அவங்க பிறந்தது 1901 to 1960. திருமணம் 5½ வயதில். இவங்களுடைய முதல் நூல் இந்திரமோகனா. சிறப்பு பெயர் நாவல் ராணி, கதாமோகினி, ஏக அரசி. வைமு கோதை நாயகி அப்படின்னா வைத்தமாநிதி முடும்பை கோதை நாயகி அம்மாள். வைமு கோதை நாயகி நடத்திய இதழ் ஜெகன் மோகினி. 35 ஆண்டுகளாக நடத்தி வந்தாங்க. எழுதிய நாவல்கள் 115. வீட்டிற்கு வெளியிலும் உலகம் உண்டு என்று பெண்களுக்கு காட்டியவர் வைமு கோதை நாயகி. தபால் வினோதம் அப்படிங்கிறது அவங்களுடைய குறுநாவல். அந்தி இருளால் கருகும் உலகு கண்டேன், அவ்வார் வான் கண்டேன், திசைகள் கண்டேன். இது பாடினது பாரதிதாசன்.
என் சுயசரிதை இது எழுதினது சிவாஜி கணேசன். மெய்ப்பாடு தமிழ் அண்ணல். காப்பிய தமிழ் ரா. காசிராஜன். அம்சன் குமார். சினிமா ரசனை. என் சுயசரிதை சிவாஜி கணேசன். மெய்ப்பாடு தமிழ் அண்ணல். காப்பிய தமிழ் ரா. காசிராஜன். அம்சன் குமார். சினிமா ரசனை. அஜயன் பாலா உலக திரைப்பட வரலாறு 1, 2, 3. செழியன் உலக சினிமா 1, 2 மற்றும் பேசும் படம். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் புதுமை பித்தன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதில் என்ன அணி பயின்று வந்திருக்கும்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி. எண்ணிய எண்ணியாங்கு ஏதுபவ இதுவும் சொற்பொருள் பின்வரு நிலையணி. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் செய்தொழுகுவார் இதில் தொழில் ஊமை அணி. உடம்பாடு இல்லாதார் வாழ்க்கை இது ஓமை அணி.